இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த வாய்ப்பை ஆவியானவர் உண்டாக்கி கொடுத்த இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான பாடல், உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே. எசேக்கியேல் இறைவாக்கினர் புஸ்தகம் 16:5 வாசிக்கும் பொழுது, உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றுள் ஒன்றையேனும் உனக்கு செய்வார் இல்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய், ஏனெனில் நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். நீ பிறந்த நாளிலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆமாண்டவரே, கேட்பாரற்று கிடந்த என்னை நீ தூக்கி எடுத்தீரே சுவாமி. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு நீ திறந்த வெளியில் எரியப்பட்டாய். உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றை ஒன்றேனும் யாரும் உனக்கு செய்வார் இல்லை. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்
உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, நீர் என்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி எனக்காக வருந்தி, இவற்றுள் ஒன்றையேனும் எனக்கு யாரும் செவ்வாய் இல்லை, இவற்றுள் ஒன்றையேனும் எனக்கு யாரும் செய்வார் இல்லை. நான் திறந்த வெளியில் எரியப்பட்டவனாயிருந்தோம், தூக்கி எறியப்பட்டவனாயிருந்தோம், பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டவனாயிருந்தோம். அவ்வழியாய் நீர் கடந்து வந்தீரப்பா. அவ்வழியாய் கடந்து போன நீர் என் அருகில் வந்து என் வேதனையை கண்டு என்னை நோக்கி வாழ்ந்திடு என்று சொன்னீரே. அங்கே பள்ளத்தில் கிடந்த என்னை, தூக்கி எறியப்பட்ட என்னை நோக்கி வாழ்ந்திடு என்று சொல்லி எசேக்கியேல் 16:5-6 வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை உடைய அன்பு கரத்தாலே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லோராலும் வெறுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், உதாசீனப்படுத்தப்பட்டவன் என்று சொல்லி நீர் என்னை தள்ளிவிடவில்லை. உம்முடைய கரத்திலே என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லி உம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறீரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசனே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கிருபைப்பா, உங்கள் பாசம் பெரிதப்பா, உங்கள் நேசம் பெரிதப்பா. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கண்கள் அவர்களை காணட்டும், ஒளிபெறட்டும். இறைவார்த்தையில் ஆழத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் நாங்கள் என்றும் முளைத்து, நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் முளைத்து 30, 60, 100 மடங்கு பலன் தரக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் ஒரு பாடலை பாடச் செய்து இறைவசனங்களோடு கூடி ஆராதிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.